ஆபரேஷன் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. டாக்டர் கான்லோன் வந்ததும் கட்ட அவிழ்த்தல். Come on, doctor. Let's take the bandages off, shall we? Okay. இப்ப சாதாரணமா யாரும் பார்க்க முடியாத இருட்டுல நாம இருக்கோம். இப்ப 100 வாட்ஸ் பல்ப போட போறோம். அந்த வெளிச்சத்துல உனக்கு முன்னால இருக்கிற உருவம் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே. ஒண்ணுமே தெரியல டாக்டர், இருட்டுல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ 200 வாட்ஸ் பல்ப் போட போறோம். எப்படி இருக்குன்னு சொல்லு. டாக்டர், என் முன்னால நிழல் மாதிரி ஒரு உருவம், அதை என்னால பார்க்க முடியுது. குட் குட். டாக்டர், என் கண் முன்னால நிக்கிறது ஒரு பெண். வெரி குட் வெரி குட், ரொம்ப கரெக்ட். டாக்டர், இது வசந்தி. என் நிலைமையை பாத்தியம்மா? நிர்மல், உங்களுக்கு இருக்கிற வியாதி என்னன்னு தெரிஞ்சுக்காம தப்பா நினைச்சு உங்க மனசை புண்படுத்திட்டு என்ன மன்னிச்சிருங்க நிர்மல். உங்ககிட்ட சொல்லாதது நிச்சயமா எப்படி தப்புதான் வசந்தி. இல்ல நிர்மல், என்கிட்ட சொல்லாம இருந்ததுதான் உங்களுக்கு அத்தைக்கு சரியான பாதுகாப்பு. நீங்க என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா வாய் தவறி ஒரு வேளை யாருக்கிட்டையாவது சொல்லிருந்திருப்பேன் நிர்மல். இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாதுல்ல? இது வரைக்கும் தெரியாது நிர்மல், கவலைப்படாதீங்க. Doctor, I feel that this operation has been a very tremendous success. However, our patient can only see distinctly under very strong light. So I propose to give him a final injection tonight. And I'm convinced this will restore his sight completely. ஓகே நிர்மல், இந்த வியாதிக்கு அடிப்படை காரணங்களா இருந்ததையெல்லாம் டாக்டர் கான்லோன் ஆபரேஷன்ல நீக்கிட்டார். இப்ப சாதாரண வெளிச்சத்துல நிர்மலுக்கு கண் தெரியாட்டாலும் நல்ல வெளிச்சத்துல கண் சுத்தமா தெரியுது. இன்னைக்கு நைட் டாக்டர் கான்லோன் ஒரு பவர்ஃபுல் இன்ஜெக்ஷன் போட போறார். அதை போட்ட சில நிமிஷங்கள்லயே எல்லாரையும் போல சாதாரண வெளிச்சத்திலே பார்க்க முடியும்னு சொன்னார். Dr. Conlon, thank you very much. Thank you very much. வாங்க வாங்க. என்னது இது? பாட்டில் உருள்ற சத்தம் காணோம். ஜம்பு வீட்டுல இல்லையா? அவிச்ச கடலை. விமலா, இவர் கை உடைஞ்சதுனால உன் கல்யாணம் நின்னு போச்சேன்னு நீ கவலைப்படாதேம்மா. நாங்க இப்ப நேர புத்தூருக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஆமா, போயிட்டு வந்த உடனே உன் கல்யாணத்தை நாங்களே முடிச்சு வைக்குதோம். விமலா கழுத்துல 3 முடிச்சு விழுகணுமேன்னு நான் ஆண்டவங்கிட்ட எவ்வளவோ வேண்டிக்கிட்டேன். இது வேண்டிக்கிட்டதோ ஏதோ செவிட்டு சாமி கிட்ட நான் நினைக்குதோ. அதான் 3 முடிச்சு என் கையில விழுந்தது. இவர் கையை மட்டும் ஒடியாம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஐயோ, அந்த அம்மாவுக்கு விமலாவை ரொம்ப பிடிச்சதே. அப்ப நாங்க புறப்படுறோம். ஐயோ, நான் உங்களை விட மாட்டேன். ஏன்? எனக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. எங்க வீட்டுல காஃபியாவது சாப்பிட்டுட்டு போகணும். எதுக்குமா? நீங்க செய்ததெல்லாம் அண்ணன் கிட்ட சொன்னா அண்ணன் ஏதாவது தராம இருக்க மாட்டாரு. அதையும் வாங்கிட்டே போங்க. கொடுக்க சொல்லு, வாங்கிக்கிறோம். உன் கல்யாணம் நின்னு போச்சே. நல்லா ஏமாத்திட்டோம் இல்ல? என் ஐடியா என்ன சும்மாவா? பெரிய ஐடியா. கை ஒடிஞ்ச மாதிரி நான் நல்லா நடிச்சுதோ. சரி சரி, காஃபி வந்ததுன்னா சீக்கிரமா குடிச்சிட்டு அவங்க அண்ணன் ஏதோ கொடுப்பானா அதையும் வாங்கிட்டு போய் சேருவோம். இங்க இருந்த ஆபத்து. அப்படியா செஞ்சான் அயோக்கிய ராஸ்கல். நானும் முதல்ல கை உடைஞ்சிருச்சுன்னு தானே நம்பினேன். இப்ப பாருங்க, வேர்க்கலிய உரிச்சு உரிச்சு தின்னுட்டு இருக்கான். அவன் கைக்கு ஒண்ணும் ஆகல, திட்டம் போட்ட என் கல்யாணத்தை நிறுத்தி இருக்கான். அண்ணே, நீ அவங்களை சும்மா விடக்கூடாது. நீ சும்மாரு தங்கச்சி. இப்ப போடுற போடல நிஜமாவே அவன் கை ஓடிடுப்பா. என்ன ஜேம்ஸ்? பாத்தியா, இப்படி ஆயிப்போச்சு.
கல்யாணம் நின்னு போச்சுது. என் தங்கச்சி மாதிரி நானும் நினைச்சது. நான் அப்பயே நினைச்சேன் உன் தங்கச்சி மாதிரி நினைச்சா கல்யாணம் நிக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் கடக்கட்ட விட்டுரு, மறந்துடுவோம். ஆமா உன் கையென்னமோ ஒடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, அதுக்குதான் நான் புத்தூர் போகுது. மடையா மடையா புத்தூர் ஜவண்டா போவான். என்கிட்ட கையா காமி நான் ரிப்பேர் பண்றேன். நீயா? பின்ன நான் ஒப்ப நான் பண்ணுவான். எனக்கு தான் எலும்பு முறை வைத்தியம் தெரியும், உனக்கு தெரியுமில்ல. உனக்கு எலும்பு முறிக்கதான் தெரியும். பின்ன உன் மாதிரி ஆள வேற எதை முறிக்க சொல்றேன்? இருக்கிறதே எலும்பு தான். கொண்டாயன் உங்க கையா கொடு. நான் புத்தூர் போறேன். வேறடா புத்தூர் போகுது. கோடம்பாக்கம் புத்தூர். கோடம்பாக்கம் கோடம்பாக்கம். வேண்டாங்க வேண்டாங்க வேண்டாங்க. உள்ள எலும்பு தூள் தூளா இருக்கு. பிரிச்சு அப்படியே போகலன்னு கொட்டி. பின்ன இவன் மாதிரி பயலுக்கு எலும்புன்னா ஸ்ட்ராங்காவா இருக்கும். இவன் நான் என்ன நினைச்சான்? ஒழுங்கா கேட்டுறான். இல்ல இல்ல, உள்ள பூரா ஒரே காயம், ரத்தம். உனக்கு காயம் ரத்தம் மூஞ்சிக்கு என்ன வெறும் பஞ்சா குடுக்கல. கையா உடைஞ்ச உனக்கு எங்கடா காயத்தையே காணும்? எல்லாம் உள்காயம். ரத்தத்தை காணும்? எல்லாம் உள் ரத்தம். எல்லாம் உள் ரத்தம். உள் ரத்தம். மை காட், நான் புத்தூர் போகுது. ஐயோ ஐயோ, கையை கீழே தொங்க விடாதீங்க. உள்காயம், உள் ரத்தம். ஏய், நீ பொண்டாட்டி இருக்குது, நீ இங்க மனசு அடிபட்டு சாவுது, கை கீழே போடாதே சொல்லுது நீ. அப்பா ஜம்பு, நான் எல்லாம் உன் கையில சொல்லுது. அப்பாலே புத்தூர் போகுது. மரியாதையா சொல்லு. ஏண்டா அந்த கல்யாணத்தை நடத்தின? சொல்லுது, நான் எல்லாம் சொல்லுது. நிர்மாலுக்கு கண் வைத்தியம் பண்ண அமெரிக்காவில இருந்து டாக்டர் வந்திருக்குது. அதுக்குள்ள நிர்மால் விமலா கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நடிச்சு கல்யாணத்தை நிறுத்தினது. இப்போ நான் புத்தூர் போகுது. இல்ல உன்னை தாம்பரத்துக்கே அனுப்பணும். புத்தூர் பத்தாது. அவன் நிர்மால் எல்லாம் இருக்கான். அவ இப்ப டாக்டர் வீட்டுல இருக்குது. நீ என்ன விட்டுடுது, நான் புத்தூர் போகுது. விமலா, இவன் அன்னைக்கே ஏன் நம்ம விஷயத்துல இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கான்னு நினைச்சேன். நான் சந்தேகப்பட்டது கரெக்டா போச்சு. என்னைக்கே உனக்கு நிர்மலுக்கு கல்யாணம் நடக்கணும். நடக்கல நம்ம திட்டம் பூரா கெட்டு போவோம். நான் கல்யாணத்தை முடிச்சிட்டு வர வரைக்கும் நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு நவரக்கூடாது. டாக்டர் அவர் தங்கிருக்க இடத்துக்கு உங்களை கூட்ட சொன்னாரு. இப்போ ஆமா, கார் ரெடியா இருக்கு. புறப்படலாமா? மெதுவா. டாக்டர் விட்டு கூட்டிட்டு போறதா சொல்லி எங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நிர்மல், எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு உன் கண்ணை குணப்படுத்தலாம்னு நினைச்சியா? நீயா? நானேதான். என் பக்கத்துல இருக்கிறது யார் தெரியுமா? விமலா. என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? தாலி. நாம எங்க தெரியுமில்ல நிக்கிறோம்? ஒரு கோயில்ல. மரியாதையா என் கையில உள்ள தாலியை வாங்கி என் தங்கச்சி கழுத்துல கட்டி அவளை உன் பொண்டாட்டியா ஏத்துக்கணும். இதே கோயில்ல. நான் செத்து சுடுகாட்டுக்கு போனாலும் போவனே தவிர உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுவன் கனவுல கூட நினைக்காது. நீ சாவரதனமோ நேரம்தான். ஆனா சுடுகாட்டுக்கு போவேன்னு சொன்னியே, அதான் நடக்காது. கருமாந்திரத்துக்கு எலும்பு கூட கிடைக்காத இடத்துக்கு உன்னை கூட்டு போறவா. 10 நிமிஷம் டைம் தரேன். நல்லா யோசனை பண்ணி உன் தலைவிதியை நிர்ணயிச்சுக்கோ. நீ நிக்கிற இடத்துல இருந்து ஒரு அங்கல நவந்தாலும் கீழே விழுந்து சுக்கு நூறாயிடுவேன். ஜாக்கிரதை.